ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சர் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. என்ன பிரச்சனை? எங்கே இருக்கிறது பிழை? அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்? இப்படி சொல்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். இங்க எத்தனை பேருக்கு ஆமையை பிடிக்கும்? ஆமை. சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம். தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, ஆனா சொல்லப்படுது. அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க, அது வந்தா வீடு உருப்படாது. ஆமை. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும். ஆமை எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம்? அது நம்ம குடும்பத்துக்கு எடுத்துருக்குதா? ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அதை என்ன காரணம்? எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு சின்னடா, அது நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது, அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலேருந்து வந்த என்க்ரோச்மெண்ட் விளக்கிறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவான். அதை ரிக்வெஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும். சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். நமக்கு ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு? யார் மாத்தனா? அதை அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது? நான் ஹாங்காங் போயிருக்கும்போது பக்கத்துல தான் மக்காவ், சீன நாடு. அது என்கிட்ட ஷெங்கான் விசா இருந்தது. நான் உள்ள போனேன். உள்ள போய் பார்க்குறேன், ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்ட அகல் விளக்கு வைப்போம்ல, அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சிருக்காங்க. அவங்க ஆமையை செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில். என் வீட்டில் அது இப்படிதான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கிறிஸ்துவர்கள் பாம்பை சாத்தான்பாங்க, இந்துக்கள் நான் ஒன்று சொல்றேன், பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்றதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்றதும் பாம்புக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாது? தெரியுமா தெரியாதான்? டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது, கவனிச்சுக்கணும். உன் வேலை லேர்னிங் தான், ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமை விஷயம் சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்றேன். நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்கறதுக்கு சொல்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில், நீயும் ஓடுறதுல மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு, 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. இன்னொரு கேள்வி கேட்குறேன், நிமிந்தோக்காரு. இன்னொரு கேள்வி கேட்குறேன், 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட, இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? இங்க பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டனா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, the first lady of air force. 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு, அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ணா, 4வது மாடியில நிக்கிறா, ஜம்ப் அப்படினாங்க, டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. லிசன், லேர்ன், லிசன், லேர்ன், அப்சர்வ், லேர்ன், லிசன், லேர்ன். அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள், ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆளா கத்துக்கோ. நான் சொல்றேன் பாரு, இப்போ ஒரு ஆமை, நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன். நான் 4 விஷயம் சொல்றேன் பாரு ஆமை பத்தி. யூ வில் பி சோ ஹாப்பி டு நோ அபவுட் இட். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 300 to 500 to 800. எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும்? நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம், அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம். 800 வருஷமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை, திமிங்கலத்தை விடவும். அது எப்படின்னா சொன்னா ஆச்சரியப்படுவ. என்ன செய்யுமா? மூட்டை இருக்குல்ல, அது மேல உனக்கு புக்கு மூட்டை இருக்குது, நீ ஆமைதான். நீயும் அதிக வாழ்நாள் வாழப் போகின்ற ஆமை, நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை. நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டேன் நான். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா? அது என்ன செய்யுமா? ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றேன் குழந்தைகளை. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களும் இருக்க வித்தியாசம் குழந்தைகளை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டே அலர்ட். அவ்வளவுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். அதுக்கு திசை அறிவு அதிகமா, எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா. அது என்ன செய்யுமா? வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. உனக்கிட்ட சொல்லட்டுமா, நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம்.
சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ, ஜெயிச்சு வந்துரு. எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு. கரிக்குலமா பயன்படுத்திக்கோ. இன்னொரு விஷயம், இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்திலேருந்து வெளில வந்துருமா. நீரோட்டம் போகிற பக்கத்தில் போகாது. அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்தில் எங்கே கடலில் சுற்றினாலும் முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்கே வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள், அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களா, ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக்கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. பி லைக் a tortoise. லைஃப் ஒரு முறை தானே, கற்றுக்கொள், சைன் பண்ணிட்டு போ. பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான். பயன்படுத்தாதவர்கள் தோற்கிறார்கள். நான் ரொம்ப சூட்சமான இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க எத்தனை பேருக்கு ஆமையை பிடிக்கும்? ஆமை இப்போதான் பிடிக்கும், நான் சொன்னதுக்கு அப்புறமா. இதுக்கு முன்னால் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? நிஜமாவா?